ஹாய், வெல்கம் டு சிரில் ஸ்டஃப் நோட். இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு ரெசிபி புக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா? அதுக்கு நம்ம சிரில் ஸ்டஃப் நோட்டை பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நாம சமைக்க போறது மட்டன் குருமா. மட்டன் சீக்கிரம் வேகணுங்கிறதுனால குக்கர்ல வேணுங்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் 1-2 தட்டினது. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டா வெங்காயம் சீக்கிரம் வணங்கிரும். அதனால கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பேஸ்ட் ஒரு 100 கிராம். இஞ்சி 50 கிராம். இஞ்சி பேஸ்ட். இப்போ பட்டை கிராம்பு ரெண்டையும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சிருப்போம். அந்த பவுடர் கொஞ்சம் வரமிளகாய் தூள் நமக்கு காரத்துக்கு ஏற்ப தேவையான அளவு. எங்க வீட்டுல நல்லா ஸ்பைசியா சாப்பிடுவோம், அதனால கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு கீழே செவந்து நின்றும். பவுடர்ஸா போட்டிருக்கனால கொஞ்சம் செவந்து நின்றும். அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா இந்த பச்சை ஸ்மெல்லு போற வரைக்கும் நல்லா வணங்கும். அதுக்காக கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கொத்தமல்லி தழை, புதினா தழை. இதுல 1 kg மட்டன். இப்போ கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் போடும் போது அதுலயே உப்பு காரம்லாம் ஏறணும். அதுக்காக தேவையான அளவு மட்டன் கூடயே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 250 கிராம். கறி வேகும் போது தக்காளி சேர்ந்து வந்துடும். இப்போ இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் தண்ணி விடும். கொஞ்சம் அரை மணி நேரம் வேகட்டும். 1 kg மட்டனுக்கு 1 டீஸ்பூன்ல கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில். இப்போ கறி 6 விசில் வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு நல்லா பெருசு பெருசா கட் பண்ணி போட்டுக்கலாம். குருமாக்கு எப்பயுமே உருளைக்கிழங்கு பெருசா போட்டாதான் நல்லா இருக்கும். சின்னதா போட்டா கலைஞ்சிரும். இப்போ உருளைக்கிழங்கு வேகறதுக்காக மறுபடியும் விசில் போடுறாங்க. இப்போ உருளைக்கிழங்கு வேகறதுக்காக 2 விசில் வந்துருச்சு. இப்போ இதுல தேங்காய் அரைச்சு ஊத்தி எப்படி கலர்ஃபுல்லா நல்லா ஸ்பைசியா இருக்குன்னு பாருங்க. நல்லா காரசாரமா. இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் குருமா ரெடி ஆனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். குருமா ரெடி. இந்த குருமா சப்பாத்தி, பரோட்டா, தேங்காய் பணியாரம், தாளிச்ச சாப்பாடு இது எல்லாத்துக்குமே அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சிரில் ஸ்டஃப் நோட்டுக்கு ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.